யார் மக்கா அம்மாவை போட்டு இப்படி படுத்து எடுக்கா? மலை மலைன்னு உள்ள போனோமா, குளிச்சோமா, வெளியில வந்தோமா நீரு இப்படி உள்ளே படுத்து கிடந்தா எப்படி? நமக்கு பரத்தால எத்தனை பேர் இருக்காவ, அவியெல்லாம் குளிக்காண்டாமா, இல்ல ஒரு ஆத்திர அவசரம் வந்தா ஒதுங்காண்டாமா, இப்படி நீ உள்ளே குடியிருந்தா எப்படிமா? அம்மாவை சோதிக்காத மக்களே, மலை மலைன்னு வெளியில வா. உள்ள போனோமா, 2 கப்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்தணுமா, சோப்பர் ஆகணுமா, பழையபடி 2 கப்பு தண்ணி எடுத்து அடிச்சு ஊத்தணுமா, தொடச்சோமா, உடுப்பை போட்டோமா, வெளில வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு போய் படுக்க இடம் இல்லைன்ட்டு இப்படி பாயும் தலகனிமா உள்ள போய் நீட்டி நிமிந்தா எப்படிமா? நம்ம பெட்ரூம் காலியா தானே கிடக்கு, அங்க யார் இருக்கா? கேட்டுக்க. ஆமா, அவ எப்ப பாய் தலகனிலாம் உள்ள எடுத்துட்டு போனா மண்டியில நறுக்கு கொட்டிடும் பாத்துக்க. முச்சு கட்டாம நிலுத்தி நீ இப்படி பல்ல பல்ல காட்டினா அந்த பிள்ளை காதுல விழுந்தாது, அதுக்கு சங்கடமா இருக்காதாக்கும். எதுக்குடி நீ அவளை செஞ்சு இப்படி அந்த பிள்ளை போட்டு படுத்தி அடிக்கிய? காலை வாரிட்டே கிடக்க அப்பமே பிடிச்சி ஏன்னு புரியவே மாட்டேங்கி. எனக்கு ஆசை பாரு, நான் என்ன செஞ்சேன்? நீ தானே அவகிட்ட 1க்கு 2 போட்டு கொடுத்துருக்க, அதானே அவ அந்த பிள்ளை இப்படி வறுத்து எடுக்கா. எம்மோ என்ன மக்களே, எம்மோ அவ அப்பமே குளிச்சு முடிச்சிட்டா பாத்துக்க, துணிதான் உடுக்க மாட்டேங்க, அதுக்குதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. மக்களே என்னம்மா அடுத்து இருந்ததெல்லாம் போதுமா? கையில இருக்க அந்த உடுப்பு உடுத்திட்டு சீக்கிரம் வெளியில வா. நாம இருக்கிறது வருஷ வீடு, எத்தனை பேர் நமக்காக காத்து கிடப்பாவ. அப்புறம் நாளைக்கு பின்ன ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்மள இந்த வீட்டை விட்டு வெளியில போனா நம்ம பிறகு வீடுக்காண்டி அலையணும். என்னாலாம் முடியாதுமா, எனக்கும் வயசாயிட்டு, நான் நாயா பைய ஓடி அலைஞ்ச காலெல்லாம் ஓஞ்சிட்டு இனி என்னால எதுவுமே பாத்துக்கிட முடியாது. கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம வெளியில தான் வாயேன், உன் தலையை தான் நீட்டேன், உள்ள அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல மூச்சு கட்டாம நகட்டு போ. எங்க அந்த கிறுக்கி? ஏய், எதுக்கு நீ அந்த பிள்ளைய சீண்டி சீண்டி பாக்க இப்படி? உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியாது, நீ பேசாம இரு. என்ன நடக்குது மட்டும் வேடிக்கை மட்டும் பாரு. என்னமோ ஒண்ணு பண்ணி தொலைங்க, சொன்னா யாராவது கேட்டு தொலைவேலா? ஏய் என்னடி கேரட்டி, ஒழுங்கு மரியாதையா நீ எனக்கு வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரியா இல்லையா? முடியாது. நீ என்ன பண்ணுவ? இல்லையாங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படி என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு, நீ போட்டா என்னவா குடியா முடிவுறான்? ஆமா, இது நல்லா தானமா இருக்கு, ஏன் உனக்கு பிடிக்கல? ஐயோ, இவங்களுக்கெல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே புரியலையே. ஆண்டவா, இதுங்க கிட்ட என்ன இப்படி கோத்து விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியே. ஏய் லூசு, நீ மட்டும் தனியா நில்லுட்டி. ஏன் வச்சு செய்யவா? அதெல்லாம் முடியாது. எம்மா தாயே, நல்லா இருப்பா புண்ணியவதி, நீ வெளியில வா. உன் கைய வேணா காலா பிடிச்சி நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், வெளியில வந்து தொலைமா. ஐயோ, நம்ம ஃபீலிங்ஸ் இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே. இவ வேற இதுதான் சந்தர்ப்பம் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்மள நல்லா சீண்டி பாக்க. இருட்டி, நீ தனியா எப்பனா சிக்குவல, அப்ப உன்னை சிக்கன் 65 ஆக்கிடுறேன் பாரு. என் பிள்ளை அந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது எம்பிட்டு அழகா இருக்கா. தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு பார்க்க மகாலட்சுமியாட்ட லட்சணமா ரொம்ப அழகா இருக்கா. கண்ணுக்கு இனிமையா இருக்கா. என்ன மகாலட்சுமிக்கு இவளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், அவ கழுத்து நிறைய நகை போட்டிருக்கா, இவளுக்கு ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லை. இவங்க 2 பேரும் வெளியில போனா ஈஸியா மகாலட்சுமி யாரு என் மக யாருன்னு ஜட்ஜ் பண்ணிடலாம். அந்த ஒரு வித்தியாசத்தை தவிர 2 பேருக்கும் எந்த குறையுமே இல்லை, எந்த வித்தியாசமும் தெரியல. கவலைப்படாதீ, கூடி சீக்கிரம் அந்த பாக்கியமும் கிடைக்கும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, இந்த பிள்ளை நிச்சயமா கழுத்து நிறைய நகை போட்டுட்டு நம்ம முன்னாடி வருவா பாரு. அப்ப நானு நீ எனக்கு பிறத்தால கூஜாவை தூக்கிட்டு வா. ஏன் மக்களே இப்படி பேசிய? பாவம் அந்த பிள்ளை முகம் பாரு எப்படி சுருங்கி போயிட்டுன்னு. அவ மட்டும் என்ன கஷ்டப்படுறாள, அப்ப ஒரு வார்த்தை அவளை எங்கன்னா கேக்குறியா? நான் மட்டும் அவளை ஏதாவது சொன்னா உடனே உனக்கு பொசுக்குன்னு கோவம் இப்படி பொத்துட்டு வருது. அவளும் உன்ன மாதிரி சின்ன பிள்ளை தானே, உன் வயசு தானே அவளுக்கு. 2 பேரும் சிரிச்சு பேசி சந்தோஷமா ஒன்னா ஓடி ஆடி விளையாடி குதூகலமா இருப்பீங்களா? அதை விட்டுட்டு இப்படி ஓயாம போர் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி? இந்த வயசுல இதெல்லாம் சகஜம். போக போக பக்குவம் வந்த ஒரு பிள்ளைகளுக்கு. நாம 2 பேரும் சின்ன வயசுல போடாத அடிபடி சண்டையா இல்ல பார்க்காத பிரச்சனையாக்கும் சொல்லு பாப்போம். 2 பேரும் உச்சி முடிய கையில பிடிச்சுக்கிட்டு நீ பெருசா நான் பெருசான்னு போட்டி போட்டு தான் நிற்போம். ஆனா இன்னைக்கு நம்மள யாராவது பார்த்தா அப்படி சொல்லுவாங்களா? நாம 2 பேரும் இப்படி ஒன்னா ஒத்துமையா இருக்கிறத பாக்குற எல்லாரும் என்ன சொல்றாவ? அக்கா தங்கச்சின்னு தானே சொல்றாவ. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தானே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியும். அதே மாதிரிதான் காலம் போக போக இந்த பிள்ளைகள் வளர வளர இதுங்களுக்கு அனுபவமும் அறிவும் அதிகமாகும் போது இந்த சண்டையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இதே மாதிரி அக்கா தங்கச்சியா ஒன்னா ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பாங்க. நீ கவலைப்படாம இரு, இந்த வயசு இதெல்லாம் சகஜம்தான். இந்த மாதிரி முட்டி மோதி 2 பேரும் சண்டை போடாம இருந்தாலும் நம்ம கவலைப்படணும். இப்படி சின்ன வயசுல யாரெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காவளோ அவியதான் பெரிய விளையாட பிறகு ஒற்றுமையா இருப்பாவ. ஒருத்தருக்கு ஒண்ணுனா துடிச்சு போறதும் சரி, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா முன்ன நின்று உதவி செய்யறதும் சரி, இந்த மாதிரி பிள்ளைகளால மட்டும்தான் முடியும். எங்க அன்பு இருக்கோ அங்கதான் சண்டை இருக்கும், அங்கதான் பிரச்சனை இருக்கும். யார் மேல நமக்கு உரிமை இருக்கோ, யார் மேல நம்ம அளவுக்கு அதிகமா அன்பு காட்டுறோமோ
அவங்க மேல மட்டும்தான் நம்மளால கோவப்பட முடியும். இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையை பார்த்து நான் எத்தனை நாள் வேண்டு போயிருக்கேன் தெரியுமா? நீ என்னன்னா இப்படி கவலைப்பட்டுட்டீக்கா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ மூச்சு கட்டாம நில்லு. அவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்றாளோன்னு பாப்போமே. இல்லட்டி நான் என்னதான் கஷ்டப்பட்டாலும் நீயும் சரி உன் மாமியாரும் சரி என்னை வேத்தால பார்த்ததே இல்லை. அவிலும் சொந்த மருமக போலதான் என்னை நினைக்காவ. நீயும் உன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் என்னை பாவிச்சு என் கூட நல்ல முறையில் பழகுற இருக்கிற. இதே வேற ஏதாவது ஒரு இடமா இருந்தா இவ கஷ்டப்படுறவ தானே, இவளை எதுக்கு நம்ம பாடம் எடுக்கணும், இவளை எதுக்கு நம்ம கூட வச்சுக்கணும்னு அப்பமே வெட்டி விட்டுருப்பாவ. ஆனால் நீங்கள் வந்து அப்படியே இருக்கிய. அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த ஆதங்கத்துல வந்த வார்த்தைகள் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. எனக்கு ரெண்டு பிள்ளைகளும் ஒன்று தான். நீ எப்படி அவங்கள ஒன்றா பார்க்குறியோ அதே மாதிரி தான் நானும் பார்க்குறேன். சரி சரி, எல்லாம் போக போக சரியாயிரு. நீ தேவையில்லாம இதெல்லாம் போட்டு மனசை போட்டு எதுக்கு குழப்பிக்கிட்டு? நமக்கு ஏற்கனவே தலைக்கு மேல 1008 பிரச்சனை இருக்கு. அத பாப்பாவா சின்ன திருசுக எல்லாம் போக போக சரியாயிரு. ஏ சரி, இங்கிட்டு வைக்கிறதுக்குள்ள 80 நேரமாக தானே. இப்போ எப்படியா இருந்தாலும் ஆடியன்ஸ் உன் முகத்தை பார்த்து தானே ஆகணும். அங்கே நின்று சளி பிடிச்சி காய்ச்சல் எதுவும் வந்துட்டான். ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் ஆலைய நேரமும் இல்லை. உன்னை பாடெடுக்க என் உடம்புல தெம்பும் இல்லை. கூட்டிகிட்டு போகிறதுக்கு என் கையில் பைசாவும் இல்லை. கேட்டி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னடி குறை? என்ன கேட்டால் என்னோட உனக்கு தான் இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா? ஐயோ ஏய், உனக்கு தெரியாதாங்கோ? நீ என்ன உடுப்பு போடுறியோ அதை தான் அவள் போடணும், அவள் என்ன உடுப்பு போடுறாளோ அதான் நீ போடணும்னு. இன்னைக்கு என்ன புதுசாக கணக்கெல்லாம் பார்க்க? நேற்று நீ என்ன போடியோ அதை தான் நான் போட்டேன். அதனால இன்னைக்கு என் முறை. நான் என்ன போட்டனோ அதை தான் நீ போடணும். ஏன்டி இந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சான்? என்னது மக்களே, நாங்க இப்ப எது சொன்னாலும் அது உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், எரிச்சலா வரும். என்னடா இது இப்படி தேவையில்லாம அதிகாரம்லாம் பண்ணிட்டு அலையறாங்களேன்னு. ஆனா நாங்க எது சொன்னாலும் அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். அது இல்லாம நாங்க செய்ய மாட்டோம். எது செஞ்சாலும் உங்களோட நல்லதுக்கு தான் செய்வோன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா இந்த பிரச்சனையே வராது. என்ன கேட்டா இந்த ட்ரெஸ் அவளுக்கு பிடிக்கவே இல்லை, உனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால தான் அவள் போனா போது வேற வழியே இல்லைன்னு எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மையாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல. அதான் ஓ ஏமாற தூக்கி மாட்டிக்கிட்டாளேடா. உனக்கும் இது பிடிச்ச ட்ரெஸ் தானே, அன்னைக்கு நீ தீபாவளிக்கு இது எடுக்கும்போது விரும்பி தானே எடுத்த. பரவ எதுக்கு இன்னைக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? சரி விடுங்க, நான் என்ன அர்த்தத்தில் சொல்றேன்றது உங்க யாருக்கும் விளங்கவே இல்லை. இன்னைக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது நடந்தே தான் தீரும். அதை யாரால மாற்ற முடியும்? அடியே, இங்க என்னடி பண்ணிட்டு கிடக்குறியா? அங்க உள்ளக்கு ஊர்பட்ட வேலை கிடக்கு, அதை ஒருத்தையும் பார்க்காம இங்க நின்று கதையை அடிச்சிட்டு கிடக்கியெல்லாம். நாட்டாம வந்தாச்சு டோய். எஸ்கேப். ஐயோ, எங்க போய் தொலைஞ்சாலுவ? ரூமுக்குள்ள கமுக்கமா நல்ல பிள்ளைகள் மாதிரி பட்டு கிடப்பால் வெட்டி வேற எங்கேயும் போய் தேடாண்டா. அடியே, உங்களுக்கு இங்க இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இம்பட்டு நேரமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீங்களெல்லாம் போன நேரம் என்ன, இல்ல வர்ற நேரம் தான் என்ன? இந்நேரம் 10 நேரம் காணும். வீட்டுக்கும் கோயிலுக்கும் அலைஞ்சிருக்கலாமே. 50 நேரம் போக்கிட்டு அப்படி என்னதான் அங்க கழட்டிட்டு வந்தியா எல்லாம்? ஏன் கோயில ஓசில சாப்பாடு எதுவும் போடுறேன்னு சொல்லிட்டாவல? அதான் தட்டை தூக்கிட்டு கையேந்து நின்று வாங்கிட்டு வரையில 2 பேரும். சி, இப்படி கேவலப்பட்டு போச்சே நம்ம நிலைமை. ஆமா, அதான் உங்களுக்கு ஒரு தட்டு சோறு வாங்கி உள்ளக்க வச்சிருக்கேன், வந்து எடுத்து கொட்டிக்கோங்க. நான் எனக்கு பரத்தால நிக்கல ஒருத்தி, அவளை கேளுங்க, சொல்லுவா கதையா. ஓசில சோறு போட்டா போதுமே, உடனே வயிற்று திறந்து போட்டு போயிருவாளுங்க. அடியே, நான் இங்க ஒருத்தி பேசிட்டு இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு போனா என்னடி அர்த்தம்? பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமா, இந்த அம்மா பெரிய சீமையில இல்லாத மகாராணி. ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, உடனே புசுக்குன்னு கோவம் வந்துடும். இப்ப என்ன உங்களுக்கு? சின்ன குட்டி அப்பவே முழிச்சு எங்க அம்மா எங்க சினிக்கிட்டு கிடக்கு. அவளுக்காகவாது நீ கொஞ்சம் நேரத்தோட வந்திருக்கலாம்ல. பசிக்குது போல இருக்கு, அது கூட சொல்ல தெரியல. வயிறு வலிக்குதுன்னு வயிற்று புடிச்சு சுருண்டு கிடக்கா. அதான் ஒரு குண்டா நிறைய இட்லி அவிச்சு போட்டுருக்கல, அதுல 2-3 எடுத்து தர வேண்டியதானே? நானா மாட்டேன் சொல்றேன். அவ திங்கணும்ல, அவ தொண்டைக்குள்ள தோசை மட்டும் தான் இறங்குமா, இட்லி போகாதான். அதுக்கு என்கிட்ட ஒரே மல்லு, என்னால சமாளிக்க முடியல. இன்னும் செத்த நேரத்துல ஆத்தா காதி வந்துருவா. நீ ஆச்சு அவளாச்சுன்னு சொல்லி முடிச்சுட்டேன். அதானே, போய் அவளுக்கு 2-3 தோசை சுட்டு கொடு. அப்புறம் இந்த இட்லி எல்லாம் வேஸ்ட் ஆதானே போகும், அதை யார் திங்கிறது? கம்பள தூக்கி அந்த பழைய பணக்குள்ள போடு. அப்படிலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இட்லி எடுத்து பத்திரமா வை. சாயந்தரம் இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிடலாம், சூடா நல்லா இருக்கும் காஃபி கூட்டுக்கு. என்ன இவ சொல்லிட்டால, அப்படியே செய்யுங்க மேடம், போங்க. பாத்துட்டியம்மா, மூஞ்சி முறையில ஒரு படியாத கோணிக்கிட்டு வெட்டிக்கிட்டு இழுத்துட்டு தான் போகுது. அந்த ஆளு நின்று போகுது. ஆமா, உனக்கு என்னாச்சு? அந்த பொம்பளை அப்படி என்னடா சொல்லி தொலைச்சது? ஏன் இம்புட்டு நேரம் கோயிலே ஒப்பாரி வச்சுட்டு கோயிலே கதின்னு கடந்துட்டியோ? அழுதுட்டா மட்டும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிருமா? பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும். ஓயாம அழுத மூட்டை கட்டி வச்சுட்டு இதுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் யோசனை பண்ணு, ஏதாவது ஒரு வழி பறக்கும்.
என்னங்கிறது மனசு அந்த அளவுக்கு நோகுது. என்னதான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சாலும் அவங்க சொன்ன சொல்லும் பேசின வார்த்தையும் இல்லைன்னு ஆகிடுமா? ஆகாதுதான். நம்மள மாதிரி சாமானியப்பட்டவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு தூசு கணக்கா தூக்கி தூர வீசி எரிஞ்சிட்டு போயிடும் பாத்துக்க. அதே மூளைக்குள்ள ஏத்தி குடஞ்சிட்டு கிடந்தோன்னா நம்மளால அடுத்த வேலை பார்க்க முடியுமா? இல்ல அடுத்த பிள்ளைய தான் பார்க்க முடியுமாங்க? அறத்தை வச்சவன் கண்டிப்பா தண்ணியை ஊத்துவான். சரிவா, நம்ம அங்கிட்டு போய் உட்காந்து பேசுவோம். என்ன பேசினாலும் என் பிரச்சனைக்கு தீர்வுன்றது கிடைக்குமான்றது ரொம்ப சந்தேகம்தான். ஆமா, கிடைக்காதுதான். ஆனா உன் மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையல. என்னால முடிஞ்சது அது ஒண்ணுதான். சி, எப்படி மறந்த இதை? அதான் காலையில் டென்ஷனானதான் இன்னைக்கு ஃபுல்லா ஒரே டென்ஷனாவே போகுது. ஐயோ, கார் சர்வீஸ் போனதே இப்படி மறந்துட்டேனே. என்ன பண்றது இப்ப? இதுக்கு அவ வந்து ஆடுவாள, அவ வாயில நிக்க முடியாது. என்னடி அவ வாய் அடைக்க போறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. காலையில ஒரு வழியா ஒரு பிரச்சனையை சமாளிச்சு இறக்கட்டியாச்சு. இனி அடுத்தது வந்து நிக்குது. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஏன் மாமியாளுக்கு கூட நான் இப்படி பயந்தது இல்லம்மா. அந்த பொம்பளை தான் என்ன கண்டதும் கை காலெல்லாம் ஆட்டம் பிடிக்கும். ஆனா நான் பெத்த மகளுக்கு இப்படி பயந்து நடுங்கி சாகுறேன். என்ன பண்றது? எல்லாம் என் நேரம். அப்பமே சொன்ன அவ பொம்பளை பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வளர்க்காத, செல்லம் கொடுத்து வளர்க்காத, அது பிறகு நம்ம தலை மேல ஏறி உட்காருன்னு. அது சரியா தான் இருக்கு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலானாலும் தன்மானம் இடிக்குது. நம்ம இந்த ஊர்லயே கெத்தா வாழ்ந்துட்டோம். என்ன போய் எனக்கு ஒரு உதவி ஹெல்ப் பண்ணுங்கன்னு எப்படி கையேந்து நிக்கிறது? முன்ன பின்ன நம்ம யாருன்னா ஹெல்ப் பண்ணியிருந்தாதான் நமக்கு ஒரு பிரச்சனைனா ஆளுக்கு முன்ன வந்து நிப்பாங்க. நம்ம ஏதாவது கேட்டாலும் பார்த்தும் பாராம செய்வாங்க. நாம தான் யாரையுமே வீட்டுக்குள்ள விட்டதே இல்லையே. நாமளும் இந்த ஊர்ல தான் இருக்கோம். ஒரு நாள் கூட இந்த பொம்பளை திரும்பி பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு அந்த பொம்பளைக்கு ஒரு ஆத்திரம்னு நம்ம வீடு வாசப்படி ஏறி நிக்குதுன்னு நமக்கு பிறத்தால பேசுவாங்க. அது நம்ம காதுல விழுந்துச்சுன்னா நமக்கு தானே சங்கடமா இருக்கும். பேசாம கேப் புக் பண்ணிட்டு போலானாலும் இவ விட மாட்டாளே. சரி, நிலைமைய சொல்லி பார்ப்போம். கேட்கலாம் என்னன்னு தெரியல. என்ன ஆனாலும் சரி, சமாளிச்சு தானே ஆகணும். என்ன கிளம்பியாச்சு போல? பார்த்தா எப்படி தெரியுது? கிளம்பியாச்சுங்க. பரவ என்ன, வீட்டை விட்டு போக வேண்டியதானே? மாறி என்னத்துக்கிட்டு நீ விட்டதையே அண்ணாந்து ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு தாடைய தடவிக்கிட்டு மூளையில இதை போட்டு குறைஞ்சிக்கிட்டு என்ன சலிப்பா வருது பதிலு? சத்தம் உள்ள போகுதே. இப்ப அடுத்து எனக்கு என்ன பிரச்சனை? என் மண்டை எதுக்கு உருள போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும், அதானே? என்னடா கார் இல்லையே, நம்ம பிள்ளைய எப்படி கூப்பிட்டு போறதுன்னு யோசிக்கியோ நின்னு? அதான் தெரியுதுல்ல, கேப்ல போகணும். அதுக்கு உன் மவக்காரி சம்மதிக்கணும்ல. உன் மவக்காரி தான் நம்ம காரை தவிர நான் வேற யார் கார்ல ஏற மாட்டேன், எதுலயும் போக மாட்டேன் அப்படின்னு வீம்பா பிடிவாதம் பிடிச்சிட்டு வீட்லயே முடங்கி கிடப்பால. நீ தான் அம்பிட்டு ஆக்கமா தானே வளர்த்து வச்சிருக்கேன். சரி, ஏன் வளர்ப்பு தான் சரியில்லை. நீங்களும் என் கூட தானே இருக்கிய. ஏன் நீங்க நல்ல விதமா புத்திமதி சொல்லி வளர்க்க வேண்டியதானே? அதுக்கு நீ விட்டாதானே முதல்ல. ஓவரா செல்லம் கொடுத்து கொடுத்து வளர்த்த பிறகு இப்படிதான் வந்து நிக்கும். என் பிள்ளை எதுவும் சொல்லிடாதீங்க, ஐயோ என் பிள்ளை எதுவும் திட்டிடாதீங்க, ஐயோ என் பிள்ளைய அடிச்சிடாதீங்க. நீங்க பாட்டிக்காரு செல்லம் தான் கொடுத்து வளர்க்கணும். பிள்ளைய கண்டிக்க கூடாது. அம்மாக்காரி நான் தான் கண்டிச்சு வளர்க்கணும், நான் தான் அடிச்சு வளர்க்கணும், நான் தான் ஏதாவது சொல்லணும். நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. திட்டிடாதீங்க என் பிள்ளை அப்படின்னு பொத்தி பொத்தி கைக்குள்ள வச்சு வளர்த்தல. அதான் இப்படி வந்து நிக்குது. அமிர்தமோ அளவுக்கு அதிகமா போனா நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பொம்பளை பிள்ளைங்கள ஆசையா பாசமா வளர்க்கணும், யாரு இல்லைனா. அதே சமயம் கண்டிப்பாவும் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்தும் வளர்க்கணும். இல்லாட்டி இப்படிதான் போய் நிக்கும். நீ இப்ப கடந்து நல்லா அனுபவிக்கல. இதுக்குதான் நான் அப்பமே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். ஏனி ஐயோ குத்துதே கொடையுதே நோவுதே அப்படின்னா என்ன செய்ய முடியும்? ஒன்னும் முடியாது. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும், முருங்கைய முறிச்சு வளர்க்கணும்னு? இப்போ ஒரு ஆள் அவசரத்துக்கு வாழ்ந்து போயிட்டு என்னமே நீ அதை முறிச்சா நொடுங்கிதான் போகுமே ஒழிய அது உனக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி எழுந்தி வராது. உன் கைக்குள்ள அடங்கவும் செய்யாது. குத்தி கட்டுறதுக்கு இதுதான் நேரமா? சந்தர்ப்பம் வரும்போது நான் இடிக்க முடியும். இல்லைன்னா மத்த நேரம் வாயை நீங்கண்ணா திறக்க விட்டுருவியாங்க. ஆன்சர் கிடைக்கும் போது நல்லா போட்டு தாக்கணும். ரிவெஞ்ச் எடுக்கிறேன் நீனு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படிதான். இப்ப இவகிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. சண்டை போடுற மனநிலைமையில இவ இருக்கா. ஆனா நான் இல்ல. காலையில அந்த வேலைக்காரி வடுத்து எடுத்தல, அந்த கோவம் உச்சிக்கு ஏறி நிக்கு. நான் பெத்ததும் சரியில்லை, என்ன பெத்ததும் சரியில்லை. ஆமா, நாம இதை எப்படி மறந்தோம்? அங்க நிக்கிற காரு அது யாரோடதா இருக்கும்? அடடே, அது கலா வீட்டு காராச்சே. அம்மா என்ன அடிச்சிடாதம்மா, அங்க நிக்குதுல ஆனா அந்த காரு அது கலா வீட்டு கார் தானே? ஆமா. ஆனா அவங்க வீட்டுல ஒயிட் கலர் கார் தானே இருந்துச்சு. இந்த பிளாக் கலர் கார் நிக்குது. அதுவும் இருக்கு. இது அவ வீட்டுக்காரரு போன மாசம் அவளுக்கு பிறந்த நாள் வந்துச்சுல, அதுக்காண்டி ஆசையா வாங்கி கிஃப்டா கொடுத்துருக்காரு. அப்படி சொல்லுங்க. நானும் என்னடா அவ வீட்டுல ஒயிட் கலர் கார் தானே இருந்துச்சு, இப்ப பிளாக் கலர் கார் நிக்குதே, ஒருவேளை யாரும் விருந்தாள் யாரும் வந்திருப்பாவளோ நினைச்சேன். அப்ப அவ கார் தானே அது? சி, இதை உனக்கு சொல்ல வெக்கமா இல்ல? பக்கத்து வீட்டுக்காரி அவ வீட்டுல என்ன கலர் கார் இருக்கு, அது யாரோட காருன்னு கூட தெரியலங்க. கோவப்படாதீங்க, நான் கொஞ்ச நாளா சரியா எதுவுமே கவனிக்கல. நான் நார்மலா இருந்தா தானே எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு. ஏன் மண்டியில பேய் எது வந்து இறங்கி உட்காந்து ஆட்டம் போடுதோ? எப்பதான் காத்து கிடப்பா போல இருக்கு. நீ இந்த வீட்டுல தானே இருக்க, இல்ல வீட்டை எதுவும் காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட்டியா? என்னென்ன உங்களை மாதிரி நினைச்சீங்களா? வீடு விடா போய் சொல்லிட்டு ஏத்த வீட்டுல என்ன வாங்கியிருக்காங்க, என்ன வித்துருக்காங்க, பக்கத்து வீட்டுக்கார என்ன வச்சிருக்கா, இன்னைக்கு என்ன குழம்பு, இப்படியே ஆராய்ச்சி பட்ட புத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அல்பத்தனமா புத்தி எனக்கு இருக்குங்கிறியா? நான் அப்படி சொல்ல வீடு விடா போய் சோவா வருவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு வேற சொல்லி வாயில அசிங்கமா வந்துடும் பாத்துக்க. வாயை கிண்டிடாத.
எனக்கு ஒன்றும் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச பழக்கலாம் கிடையாது. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். பெத்த டைம் கூட பார்க்காம இப்படி வீடு போய் சோவாயிட்டு அழுவேங்கிற. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அப்படியே பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாதால தான் நம்மளை பற்றியும் அவங்களுக்கு தெரியுது, அவங்கள பற்றியும் நமக்கு தெரியுது. ஒரு ஆத்திர அவசரம்னா போய் நிற்கலாம். இல்லைன்னா உன்ன மாதிரி இப்படி மொழியை பிரிச்சுக்கிட்டு கையை பிரிக்கிட்டு நிற்க வேண்டியதான். இல்லை அந்த நாயால வந்தது. இங்கே இந்த தேவையில்லாம வாய் விடுற வேலை வச்சுக்கிட்டாரு. என்ன பண்ணுவீங்க? வாய் வெத்தல பாத்து போட்டுக்க பாத்துக்க. அப்படி என்ன பிரச்சனை நடக்குதுங்க? அத அங்க கேளு. நீ வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? ஓயாம அம்மா அம்மாவை ஏதாவது சொல்லி சீண்டிக்கிட்டே இருக்கேன். ஏன்டி சொல்ல மாட்டேன்? உனக்காண்டி தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் எகிரி குச்சிட்டு நிக்கா. நானும் அப்பத்துல பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இங்க யார் கோவமா பேசுறது யார் தன்மையா பேசுறதுன்னு தப்பு உன்கிட்ட தான் இருக்கு. அவளுக்கு ஏதாவது தெரியறதாலதான் நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னு சொல்லி தரா. இல்லனா எதுவும் சொல்லி தர மாட்டா. நீ பக்கத்து வீட்டுல தான் இருக்க. உன் ஃப்ரெண்டு தானே கலா. அவங்க வீட்டுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கூட தெரியலங்கிற. அப்புறம் கேட்க தானே செய்வா. நீ எப்படி சுத்தி முத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவும் தெரியாம இருக்கியோ அதே மாதிரிதான் வீட்டுல என்ன நடந்தாலும் உனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ அம்மா கிட்ட சண்டை போடுறதுல தான் குறியா இருக்கே ஒழிய ஒருத்தி காலேஜுக்கு போகணும்னு சொன்னாலே வீட்டுல கார் இல்லையே அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்வோம். அதெல்லாம் எதுவும் கவனம் செலுத்தின மாதிரி இல்ல. எப்படா வச்சுக்குவா அவர்கிட்ட அடிப்படை சண்டை போடலாம் தான் காத்து இந்த மாதிரி இருக்கு எனக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத மக்களே, இதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சு இல்லை. இவளை பார்த்தோன்னே பம்பிக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி பேச வேண்டியது. ஆனா நம்ம கிட்ட மட்டும் எகிரி குடிக்க வேண்டியது. எல்லாம் அவளால வந்தது. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களே, இப்ப நான் இவகிட்ட கிளி வாங்குறேன். ஏடி அவ என்ன ஊருகாயா? உன்ன தொட்டுக்கிறதுக்கு அதானே. ஏன் மம்மி நீ தேவையே இல்லாம வேலைக்காரம்மா கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க? யாரு நானா? பின்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ அவசரம் வெளியில போறேன்னு போயிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? இதுக்கு போய் இப்படி மூச்சை பிடிச்சிட்டு காலையில இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதான் உனக்கு வேண்டியதெல்லாம் வந்துடுச்சுல. காஃபி போட்டு வச்சிருக்காங்க குடிச்சிட்டேன். ஏதோ நம்ம வெளியில போகும்போது ஹோட்டல்ல டிஃபன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு பேசியாச்சு. அதுக்கு பிறகு என்ன உனக்கு புரியாது? ஆமா புரியாது. அவ இஷ்டத்துக்கு விட்டுட்டு வெளில போயிருக்காட்டி யாரை கேட்டு போனா? இங்க முதலாளி அம்மா யாரு? நான் தானே. அவளுக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? நான் தானே. அப்ப என்கிட்ட தானே ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகணும். அப்ப உனக்கு அவ வீட்டை விட்டு போனது பிரச்சனை இல்ல, என்கிட்ட சொல்லிட்டு போனதா பிரச்சனை. அப்படிதானே? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. பிறகு யாரை கேட்டு வெளியில போனாங்கிற? ஏன் நான் இந்த வீட்டு ஆள் இல்லையா? அப்போ நான் கேட்டு போனது தப்புங்கிறியா? யாரை கேட்டு நீ பர்மிஷன் கொடுத்தேன்னு என்ன நேரடியா கேள. அதை விட்டுட்டு எதுக்கு சுத்தி வளைச்சு இப்படி மூக்க தொடுற? ஐயோ நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமா கடைசியில அதுவே நடக்குது. ஏன் நம்ம புரிஞ்சிக்காம இப்படி பேசுற? அம்மா என்னடி இங்கே நீ இந்த விஷயத்த தலையிடாத. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாமலே இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு உனக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியில போனது பிரச்சனை இல்ல, அவங்க போகவே கூடாதுன்றத உன் பிரச்சனை இல்ல. அவங்க எதுவுமே செய்யாம போயிட்டாங்கன்றதா கோவமா இருக்கியா? இல்ல எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அவங்க ஒரு ஒர்க்கர் அவ்வளவுதான். ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு கூட 2 நாள் லீவ் இருக்கு. ஆனா அவங்களுக்கு நீ ஒரு நாளா லீவ் கொடுக்குறியா? சரி பெருந்தன்மையா நீ தான் லீவு கொடுக்கல. அவங்களுக்கு ஒரு அவசரம் தானே லீவ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு எதுக்கு இப்படி தைய தக்கல் குச்சிட்டு கிடக்குற? அப்படி போடு மக்களே. மாத்தக்காரிக்கு நல்ல புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லு. தான் சொல்றேனே, எனக்கு தெரிஞ்சு நீ அவங்க வேலை செய்யாம கள்ளத்தனம் பண்றாங்கன்றதுக்காக கோவப்படல. அதையும் தாண்டி அவங்க மேல உனக்கு வேற ஏதோ கோவம் இருக்கு. நம்ம கைக்குள்ள அடங்காம திமிரிட்டு போயிடுவாள்ன்ற பயத்துல பேசுற மாதிரி தான் இருக்கு எனக்கு. கரெக்டா சொன்னேன். இந்த டவுட் தான் எனக்கும் ரொம்ப நாளா இருக்கு. மாமா